அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாக் தான். பிள்ளைங்களோட நானும் பிள்ளைங்களும் மட்டும்தான் ஷாப்பிங் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஷாப்பிங்க்கெலாம் வரும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூட வரக்கூடாது. ஏன்னா அவங்க மணிக்கணக்கில் நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்காக தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜுடியோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் வெளியே வேலைகள் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜுடியோக்கு ஷாப்பிங் வரலான்னு சொல்லி வந்திருந்தோம். வந்தோட்டியே வந்து பார்த்திங்கன்னா என் கண் இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் மேலே தான் போச்சு. ஏன்னா கிளாத் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. சரி நம்ம சைஸ்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸலே ஓகேவாக இருக்கும். பட் கொஞ்சம் ஃப்ரீயாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் தான் வாங்கிக்கிறது இப்போல்லாம். ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் டாப்பும் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அது வந்து நைட் வியர் மாதிரி தான். நமக்கு வியர் பண்ணி பார்க்குறதுக்கு சைஸஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு வியர் பண்ணி பார்க்குறதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க செப்பரேட்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு வியாபாரம், கொடுக்காட்டி உங்களுக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அதை வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்படியே ஜுடியோவில் இருக்கக்கூடிய எல்லா அக்சசரி செக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்செல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட் அண்ட் எலகண்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். இல்லைம்மா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படிலாம் இப்போ வாட்சஸ் வியர் பண்ணுறதில்ல, சிம்பிளாக தான் வியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நமக்கு செலவு மிச்சம்டா அப்படின்னு நினச்சிட்டு அப்படி வந்து பார்க்குறதெல்லாம் அப்படியே கண்ணிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஜுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல வந்து ட்ரெண்டியான குர்த்திஸ், ஆஃபீஸ் வியர் குர்த்திஸ், டெய்லி வியர்ஸ் குர்த்திஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வியர்ஸ், இந்த மாதிரி நிறைய குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெரும்பாலும் நம்மளோட ஜுடியோ, மேக்ஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஜுடியோ, மேக்ஸ்லலாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு மெயினாக ட்ரெண்டியாக வேணும்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்காக அவங்களுக்காகவே அதிகமாக இந்த ஜுடியோலாம் வர்றது. அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டியான கொரியன் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். என் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா கொரியன் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ஷாப்பிங் வந்திருக்கேன். அப்படியே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்க ஷூஸு, பேக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஐயையோ கடைக்காரர் பார்க்குறதுக்குள்ளே ஒரு செருப்பு கீழே தள்ளி விட்டுட்டு அதை எடுத்து வச்சிடணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு எடுத்து வச்சுட்டு இருந்தா. நான் வீடியோ எடுக்கிறனால இந்த ஸ்லிப்பர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸ்லிப்பர்லாம் எதுவும் வாங்க போகிறதில்ல. அப்படியே இந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச செக்ஷன் இது தாங்க. இந்த கொரியன் பேண்ட்டு, கொரியன் டிஷர்ட் எல்லாமே இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு தான் போட முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதுலேயே நிறைய சைஸஸ்லாம் இருக்குது. கிளாத் குவாலிட்டி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. கொரியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் போடுவாங்க போல். என் சின்ன பொண்ணுக்கு ரொம்பவே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மேலே ஈகருங்க. ரீசெண்ட் டேஸில் அவங்க நிறைய கொரியன் சீரியஸ்லாம் பார்க்குறாங்களா? ஸோ அதில் வியர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் ஆனால் ட்ரையல் ரூமுக்கு போய் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அம்மா இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல். ஆமாம், டபுள் எக்ஸலுக்கே இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. சரி எப்படி இருந்தாலும் நம்ம கீழே இருக்க அந்த ஷார்ட் டிஷர்ட் எதுவும் வாங்க போகிறதில்ல, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம், அப்படியே வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே இருக்க குர்த்திஸ் செக்ஷன்ஸ் தான் வந்திருக்கோம். குர்த்திஸ் செக்ஷன்ஸில் தான் நம்ம வந்து டெய்லி வேர் குர்த்திஸ் இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் வாங்க போகிறோம். அப்படியே வந்தோட்டி இந்த பீச் கலர் குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோன்னா 899 போட்டிருந்தாங்க. அப்பாடா 899க்கு சிங்கிள் குர்த்தியா, இதுக்கு ஒரு 3 பீஸ் செட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் குர்த்தி பார்த்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 799 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் குர்த்திஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நானுமே ஒரு 2 குர்த்திஸ் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட்டும் அதுக்கப்புறம் ஒரு மெரூனும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 299 ஒன்று, 399 ஒன்று தான். பட் கிளாத் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பில்லிங்க்கு வந்தாச்சு. டக்குன்னு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக வெளியே வந்திருந்தேன். அதாவது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கொஞ்சம் தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பொண்ணு படிக்கும்போது சரியாக போர்டு லாங்லேருந்து பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. ஸோ பவர் கம்மியாக இருக்குது. அதுக்காக ஐ டாக்டர்கிட்ட வந்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த ஜுடியோ ஷாப்பிங் தான் வந்திருந்தோம். வந்துட்டு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்க நியரஸ்ட் ஷாப்பிங்லலாம் அதாவது ஜுடியோ ஷாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னுமே ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. நல்ல நமக்கு டெய்லி வேர்க்கு வியர் பண்ணக்கூடிய குர்த்திஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்காமல் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் 299, 399லேயே இருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து லெகின்ஸுமே வாங்கினாங்க. 299க்கு நல்ல ஒர்த்தபுளாக சூப்பரான கிளாத் குவாலிட்டியோடு இருக்குது.
நீங்களுமே உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க ஜுடியோ ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே ஷாப்பிங் பண்ணி முடித்த டயர்டில் இடுப்பில் கையை கொடுத்து நின்றுட்டேன். என் பிள்ளைங்க இந்த மாதிரி நின்னோன்னா வந்து சொல்லுவாங்க, அம்மா ஏம்மா மானத்தை வாங்குறீங்க, கையை எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்னம்மா தெரியுது, நீங்களும் என்ன மாதிரி அம்மா ஆகும்போது தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓவராலாக எங்களுடைய ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வேர்ட்ஸ் பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? அழகாக இருக்குது. அந்த ஒயிட் போர்டில் இல்லை பிளாக் கலரில் வேர்ட்ஸ், எனக்கு பிடிச்ச கலரும் கூட ஃபேவரட்டான ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதோட அந்த வேர்ட்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி வீடியோ எடுத்தாச்சு. இப்போ ஜுடியோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறேன். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். வேறு எங்கேயும் போகிற ஐடியா இல்லை. ஆல்ரெடி வந்து 4 o'clockலாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து 6:30 ஆனனால ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. மகரிப்புக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ தான் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வரல இல்லையா, ஸோ அதுக்காக தான். இந்த vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye, Sophia Mansoor. Assalamu alaikum. Thank you for watching this video.